ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைஞர் கனவு இல்லம் குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் குடிசைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கலைஞர் கனவு இல்ல திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் தமிழக அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடங்கி வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் கிராம பகுதியில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு சொந்தமாக கான்கிரீட் வீடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உன்னதமான திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. அந்த திட்டத்தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஊரக பகுதிகளில் உள்ள குடிசைகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றி அனைவருக்கும் நிரந்தர பாதுகாப்பை அமைத்து தருவது தான் இந்த திட்டத்தின் நோக்கம். சமீபத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு ஒன்றில் மாநிலத்தில் சுமார் 8 லட்சம் குடிசைகள் இருப்பது தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றும் வகையில் ஒவ்வொரு வீடும் தலா 3 லட்சம் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் 2 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது, யாரெல்லாம் தகுதியானவர்கள், தேவையான ஆவணங்கள் என்னென்ன போன்ற பல்வேறு விவரங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். உதாரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த நிதியாண்டில் 10,000 வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருது. புதிதாக வீடு கட்டுபவர்களாக இருப்பின் தமிழ்நாடு அரசின் கனவு இல்லம் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தினை பயன்படுத்தி கொள்ளலாம். எடுக்கப்பட்டவர்கள் சொந்தமாக வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கு தேவையான பணம் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதுடன் பயனாளர்கள் தங்களது வீடுகளில் கூடுதல் வசதிகள் செய்ய விரும்பினாலும் அதற்கு 1.5 லட்ச ரூபா வரை கடனும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு பயனாளிக்கு குறைஞ்சபட்சம் 360 சதுர அடி இடம் இருக்குன்னு, அதில் 300 சதுர அடி ஆர்சிசி கூரையும் 60 சதுர அடி தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டு பயனாளிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப கட்டப்பட வேண்டும் என்றும், கூரை அல்லது ஆஸ்பெட்டாஸ் சீட்டை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிச்சிருக்காங்க. சொந்த இடத்திற்கு பட்டா வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழே வீடு கட்ட பணம் வழங்கப்படும். ஒருவேளை கூட்டு பட்டாவாக இருந்தால் தனி பட்டாவாக மாற்றி பிறகு இந்த திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு வீட்டிற்கும் அழகு தொகையாக 3 லட்ச ரூபா இந்த தொகை வழங்குறாங்க. இந்த தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக வரவு வைக்கப்படும். கிராம பகுதியில் இருக்கும் ஏழைகள், வீடு இல்லாதவர்கள், குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளில் வசிப்பவர்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் மற்றும் கைவிடப்பட்ட பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே முன்னுரிமை வழங்கப்படும். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பலன் பெற விரும்பும் விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும். அரசு ஊழியராகவோ அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியராகவோ இருந்தால் அந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்க முடியாது. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர்கள் பின்வரும் ஆவணங்களை கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும். ரேஷன் கார்டு, முகவரி சான்று, ஆதார் கார்டு, பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வருமான சான்றிதழ், வீட்டிற்கான பட்டா சிட்டா, வீட்டு பத்திர நகல், வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற ஆவணங்களை நீங்கள் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மறு கணக்கெடுப்பு, புதிய குடிசைகள் கணக்கெடுப்பு மற்றும் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு போன்ற தமிழக அரசால் நடத்தப்படும் 3 வகை கணக்கெடுப்பின் மூலம் இதற்கான பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒருவேளை இந்த 3 வகை கணக்கெடுப்பிலும் நீங்கள் விடுபட்டுறீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே வீடு வழங்க கோரி சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம். அவர்களது விவரங்கள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு கிராம சபையின் மூலம் தேர்வு செய்யப்படும் தகுதி வாய்ந்த பயனாளிகள் அடுத்தடுத்த வரும் ஆண்டுகளில் மாவட்டத்திற்கு வழங்கப்படும் ஒதுக்கீட்டில் அவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும். கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்கள் உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலை குறித்து www.tnrd.tn.government.in இந்த வெப்சைட்டில் செலக்டட் கேண்டிடேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செஞ்சால், ஒருவேளை இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் காட்டும். அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட் என்ற ஆப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான நெறிமுறையில் இதுதான். இந்த அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்குங்க. நன்றி.